வணக்கம், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். சர்வதேச அளவில் ஒரு திறனாய்வு போட்டி நடந்தது. ஒரு பள்ளியிலிருந்து ஒருவர் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும். மொத்தம் 25 பள்ளியிலிருந்து 5 பள்ளி தான் இறுதி போட்டிக்கு போனாங்க. அதில் 4 பள்ளி தலைமை ஆசிரியர் தான் பெருசுன்னு போட்டி போட்டுட்டாங்க. ஆனா 5வது பள்ளி தலைமை ஆசிரியர் மட்டும் அமைதியாகவும் பொறுமையாகவும் தன்னம்பிக்கையை கையாண்டாரு. இறுதியில் அவர் பள்ளி மாணவர் தான் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற தலைமை ஆசிரியரிடம் பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தாங்க. அவர் அப்போது மாணவன் மீது எனக்கு பெரும் நம்பிக்கை உள்ளது, ஏன்னா எங்கள் பள்ளியில் கலாச்சாரத்திலோ தரத்திலோ எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாணவனா அவர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல எங்கள் பள்ளி மாணவன் தான் எங்க பள்ளியின் தரத்தை நிர்ணயிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னா என்ன? பானையில சாப்பாடு செய்யும் போது அந்த சாப்பாடு வெந்துருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு அடியிலிருந்து ஒரு சாதத்தை எடுத்துதான் பதம் பார்ப்பாங்க. அது போல இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க பள்ளியில் உள்ள கலாச்சாரத்தினாலும் தரத்தினாலும் தான் அவங்க அந்த மாணவன் மீது பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்மளும் ஒரு செயலை செய்யும் போது செய்கின்ற வேலையோட அடிப்படையை வலிமையாக்கிட்டு செஞ்சா கண்டிப்பா அந்த செயலை நம்ம சிறப்பா செய்யலாம். அதுதான் நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.